ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸோட மைண்டில் இருக்க ஒரு பிக்கெஸ்ட் கொஷின் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் தென் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அட்டென்ஷனும் ரிசீவ் ஆகியிருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன தான் ரீசெண்ட் டேஸில் இறங்கினாலும் பட் 1 இயர் பேக் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து கொடுத்துருக்கு. இதே மாதிரி நிறைய குளோபல் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் எல்லா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரே ஒரு பிக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் ஆல்ட் காயின் ஏன் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகலை, அண்ட் தென் பிட்காயின் வந்து பம்ப் ஆனாலும் ஏன் ஆல்ட் காயின் வந்து ஃபாலோ பண்ண மாட்டுது, ஸோ ப்ரீவியஸ் சைக்கிள் மாதிரி ஏன் இந்த சைக்கிள் வந்து இல்லை. ஸோ நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதுக்கான சொல்யூஷனும் வந்து சொல்ல போகிறேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா எப்படி இருக்கணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அட்மின்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு முக்கியமான அவேர்னஸ், நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லைக் பைனான்ஸ் லைக் பிட்கெட் இது எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாலர் வந்து பை அண்ட் செல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு இல்லைனா ஃப்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காகவே 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஃப்ரீ டெலகிராம் குரூப் வந்து இருக்கு. ஸோ டிசிபிடிவி அஃபிஷியல் இங்கே ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் அட்மின்ஸ்க்கு டிஎம் பண்ணிங்கனாலே உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 100% ஃப்ரீ அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் சார்ட்டும் வந்து எடுத்துடுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் லைன் போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்குறப்பையும் அண்ட் தென் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கிறதுனால சொல்லியிருந்தோம். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து என்னதான் டவுன்ல இருந்தாலும் பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட். ஸோ இது கீழே பிரேக் ஆனாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயப்படணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ள எப்போ வேணாலும் வந்து ரிவர்சல் வந்து ஆகலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ நம்ம அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கான டாபிக் என்னன்னா லைக் கிரிப்டோ வந்து உண்மையிலே ஏன் வந்து ரியலி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஏன்னா முக்கியமாக உங்க எல்லாருக்கும் தெரியும் பிட்காயின் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கும். மற்றபடி ஆல்ட் காயின் தென் எத்திரியம் இந்த மாதிரி லைக் கேட்டகரியில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோக்கு வந்து 2-3 நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்பாட் இடிஎஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் தி மேஜர் புஷ் தான் சொல்லணும். இதை தாண்டி எத்திரியம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க ஆல்ட் காயின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணல. பட் இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்து சொல்ல போறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வர கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக இருக்க போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் சூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் வந்து போல்காடாட் வந்து பார்த்தீங்கன்னா $40 போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் $5 இருக்கு. நம்ம அக்குமுலேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மறுபடியும் மார்க்கெட் பம்ப் ஆகிறப்ப பெருசாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளைண்டாக வாங்குறீங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% உங்களோட கேபிட்டலை வந்து பயன்படுத்தி பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான மெத்தட். நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இப்போ இருக்க கரண்ட் சினாரியோக்கு யூஸ் கேஸ் அண்ட் தென் யூட்டிலிட்டி அண்ட் தென் டோக்கனாமிக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்னால தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் மார்க்கெட் கம்பேரிசன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு. இப்போ நம்ம லேமனா நான் வந்து பேசுறேன். ஓகேங்களா? லைக் நீங்க ஒரு லேண்ட் வாங்கினாலும் வந்து பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ப்பீங்கன்னா சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, வேற ஏதாவது அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதா, அதுக்கப்புறம் பேசிக் அம்யூனிட்டிஸ் அந்த லேண்ட்ல இருக்கா அப்படின்லாம் பார்ப்பீங்களா. அதே மாதிரி தான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் கம்பேரிசன் வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி வந்து
பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபண்ட்லாம் வந்து எங்க போகுது? ஏன்னா பெரிய ஆட்கள் தான் இப்ப கிரிப்டோல வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு? இந்த ட்ராக்கிங்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம லைக் தட் பண்ணி தான் ஆகணும். இப்ப இருக்க சினாரியோக்கு. இத தாண்டி வந்து பார்த்தோம்னா கோல்டு மார்க்கெட். ஸோ கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அசெட். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ரிஸ்கி அசெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் தான் ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீக் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஷார்ட் டெர்ம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைக் பெஸ்ட்ன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா, கோல்டுல எதனால வாங்க நெறைய ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஸோ வார்னால தான் நெறைய பேர் கோல்டு பக்கம் வந்து போனாங்க. ஸோ அந்த வார் டென்ஷன்ஸ் எல்லாமே டிராஸ்டிக்கா கம்மி ஆச்சுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான லைக் அந்த தாக்கமும் கோல்டு மேல அந்த தாக்கமும் கம்மியாயிட்டு, மத்தபடி அகைன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரிஸ்கி அசெட் லைக் கிரிப்டோ மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் தென் லிக்விடிட்டி இத பத்தி நான் நெறைய டைம் வந்து பேசிட்டேன். ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ எஃப்ஓஎம்சில லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அன்சேஞ்ச்டா இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணணும் கைஸ். ஓகேங்களா? இது நடந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி நெறைய புஷ் ஆகும். அப்படி புஷ் ஆனா மட்டும் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். ஸோ இப்ப என்னதான் அன்சேஞ்ச்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுக்கு வந்து புல்லிஷ் தான். பட் இதுக்கு இறங்குறதுக்கான காரணம் வந்து லைக் வீக் ஹேண்ட்ஸ் எல்லாமே வெளியில போயிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் சொல்றேன், ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு மேல தான் இருக்கு. எப்ப வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் வரலாம். ஸோ வெயிட் மட்டும் பண்ணுங்க. ஸோ இத தாண்டி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெறைய ஃபண்ட்ஸ் வந்து கிரிப்டோல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அவுட்ஃப்ளோ ஆகி ஏஐ ஸ்டாக்ஸ்ல வந்து ஏஐ கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்டைரக்ட்டா இருக்க சில கிரிப்டோல ஏஐ ஸ்டாக்ஸ்லயும் ஏஐ ஆல்ட் காயின்ஸ்லயும் வந்து போயிருக்கு. பட் இத தாண்டி பெரிய அளவுல பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்டாக்ஸ்ல வந்து போயிருக்கு. இதுதான் நம்ம நெறைய டைம் நோட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு வருது. ஸோ அதுல நெறைய முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டிராபேக்கா வந்து கிரிப்டோல வந்து அமைஞ்சிருச்சு. லைக் நம்ம கிரிப்டோல இருக்க மத்த செக்டார்ஸ் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சு. ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ்லாம் வந்து வாங்குங்கன்னு ஒரு டைம்ல பேசியிருந்தோம். பட் இப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஆ லைக் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாகிட்டே வராங்க. நெறைய சென்ட்ரலைஸ்ட் டோக்கன்ஸ் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நானே பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துல இருந்தும் எக்ஸிட் ஆயிட்டேன். அண்ட் தென் கம்யூனிட்டி மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சு. லாஸ்ட் நடந்த ஆமாலயும். ஸோ இதுதான் ஆக்சுவலா மெயின் ரீசன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப வந்து அவுட்ஃப்ளோ இருக்கக்கூடாது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் தான் கொஞ்சம் பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் சி அதுக்கான அப்டேட்டும் கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றேன். ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நெறைய டோக்கன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டூ மச் லிக்விடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல வந்து கிரியேட் ஆச்சு. இப்ப நான் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிரிப்டோ மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்னிய தேதி நான் வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 காயின்ஸ் தான் இருந்துச்சு. இப்ப காயினே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்ப என்னதான் ப்ரோ நம்ம என்னதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எந்த செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன்னா, 2017 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐசிஓ அண்ட் தென் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பூம் ஆச்சு. அதே மாரி 2020 டூ 2021 எல்லாமே வந்து ஒரு டெஃபி, என்எஃப்டி, மெட்டாவர்ஸ், லேயர் ஒன் ஈக்கோசிஸ்டம், பிளே டூ ஏர்ன் அண்ட் தென் லைக் அப்பதான் ஏஐயோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துச்சு. ஸோ இந்த பிளே டூ ஏர்ன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட்ல வந்து நம்ம முக்கியமா எத ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஏஐ அண்ட் தென் ஆர்டபிள்யூஏ அண்ட் தென் டிபின் அண்ட் தென் ஸ்டேபிள் காயின்ஸ், டோக்கனைசேஷன் அண்ட் தென் லேயர் 2 அண்ட் தென் பிட்காயின் ஈக்கோசிஸ்டம். நான் அகைன் சொல்றேன். கரண்ட் மார்க்கெட் நரேட்டிவ்க்கு நீங்க ஏஐ, ஆர்டபிள்யூஏ, டிபின் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2 அண்ட் தென் பிட்காயின் ஈக்கோசிஸ்டம். ஸோ இதுல இருக்க ஒரு டாப் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது அ அ இன்னும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இத தாண்டி கம்ப்ளீட்டா வந்து இந்த ஃபெடரல் ரிசர்வ் பாலிசியா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், எம்ப்ளாய்மென்ட் டேட்டாவா இருக்கட்டும், ஆயில் பிரைஸஸா இருக்கட்டும், வாரா இருக்கட்டும், பாண்ட் மார்க்கெட் அ வாலட்டிலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் ஆகும் டைரக்ட்டாவே. ஸோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராக் பண்ணி தான் ஆகணும். நானும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இத பத்தி ஏதாவது அப்டேட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா சேனல் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் எந்த மாரி வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போல்கா டாட்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு ஹைல இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்ப இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் வாங்குறாங்க. அந்த மாரி வந்து உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டா அதுலருந்து வெளில வந்துருங்க. நான் ஜஸ்ட் அத ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ போல்கா டாட் ஓப்பன் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த போல்கா டாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட $50 கிட்ட இருந்த போல்கா டாட் வந்து பார்த்தீங்கன்னா, $0.7 வந்துருச்சு. ஸோ இப்ப இன்னிய தேதியில வந்து நீங்க இப்ப இத பர்ச்சேஸ் பண்ணலாம்னா, நிச்சயமா பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து அடுத்தடுத்து வந்து டவுன் தான் போகும். ஏன்னா எல்லாரும் வெளில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம மெயினா வந்து டோக்கனாமிக்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுல சர்க்குலேட்டிங் சப்ளை எப்படி இருக்கு? அன்லாக் ஷெட்யூல் முக்கியமா இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கணும். அண்ட் தென் டீம்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப போர்ட்ஃபோலியோ கோர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வச்சுக்கணும். நான் சில செக்டார்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏஐயா இருக்கட்டும், டீப்பினா இருக்கட்டும், லேயர் 2 ஈக்கோசிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாரி எல்லா நரேட்டிவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஆக்சுவலா நெறைய பேர் பார்க்கல இன்னமும். ஸோ தயவு செஞ்சு இந்த $1000 கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. மேபி இது என்ன அல்காரிதம் வந்து புஷ் பண்ணலையான்னு தெரியல. பட் இதுல வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து ஒரு $1000 வச்சு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஒரு செக்டார்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. ஆக்சுவலா நான் இந்த வாரத்துக்கான வீடியோ போடுறதுக்கு மெயின் ரிசல்ட்டே வந்து லைக் இந்த $1000 கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ தான். லைக் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் இந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் பாப்பீங்க. ஏன்னா நம்ம இப்ப மேஜரா தப்பு பண்ணிட்டு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா, லைக் ப்ரீவியஸ் டைம்ல வந்து இப்போ ஏறின காயின்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான கைடன்ஸ்ல வந்து மாத்தி வாங்குறது, ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா பணத்தை மொத்தமா போடுறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ மெயினா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன கன்க்ளூஷன் சொல்றேன்னா சிம்பிளா சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். பிட்காயின் அண்ட் ஆல்ட் காயின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்க போறது இல்ல கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் தென் லிமிடெட் லிக்விடிட்டி. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா லைக் காம்படிட்டிங்கா நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பேசணும். அதே மாதிரி வந்து கோல்டு வந்து அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரா வந்து மாறணும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் கோல்டோட பிரைஸ் ட்ராப் ஆகணும். அதே மாதிரி காம்படிஷன் கம்மியாகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணணும். ஸோ இது எல்லாமே நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நமக்கு மணி ஃப்ளோ வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணி அண்ட் தென் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைக் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க இந்த வீடியோ வந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் நம்புறேன். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பம்பா தான் ஆகும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றப்ப மணி ஃப்ளோ வந்து இல்லாதனால தான் இப்ப வீக்கா இருக்கு. பட் ஸ்டில் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பாருங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெயின் தான் வந்து கிடைக்கும் லாங் டேர்ம்ல. இதை தாண்டி கண்டிப்பா ஆல்ட் காயினும் வந்து பம்ப் ஆகும். பட் நீங்க சூஸ் பண்ற காயின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நரேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட வேண்டுகோள். அதுதான் வந்து இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.